இன்றைக்கி ஒரு சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாகுபதம் தேவையில்லை, ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. சட்டுன்னு எப்படி செய்ய போகிறோம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி சொல்லித்தர போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயோட சிரட்டு கருப்பாக இல்லை, வெள்ளையாக தான் இருக்குது. அதனால் நான் அந்த ஓடோடையே தான் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பூ மாதிரி சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கோங்க போதும். தேங்காயை நல்ல வாசனை வர வரைக்கும், ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம்தான், கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல வாசனை வந்துடும் பாருங்கள். அது வரைக்கும், இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் கிடையாது, ரொம்ப ட்ரையாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் லைட்டாக அந்த வாசனை வர வரைக்கும், அந்த நெய் வாசனையும் தேங்காய் வாசனையும் சேர்ந்து வரும் பாருங்கள், அது வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த வாசனை நல்லா வருது பாருங்கள். இந்த டைமில் நாம் சர்க்கரையை போட்டுருங்க. சர்க்கரையை போட்டுட்டு தண்ணி ஊற்றி பாகுபதம் வேண்டாம், ஈரப்பதம் தேவையில்லை, பால் ஊற்ற தேவையில்லை. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காததுனால டக்குன்னு ரெடி ஆயிரும் நமக்கு. நம்ம இதை கிளறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, அதுக்கு முன்னாடியே நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி ஈரப்பதமாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சிட்ட உடனேவே போதும், சரியாக போயிடும். நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த ஈரமெல்லாம் இழுத்துட்டு நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு பர்ஃபி போடுற பக்குவம் வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் தடவின பிளேட்டில் கொட்டிட வேண்டியது தான். கொட்டிட்டு நம்ம ரொம்ப நேரம்லாம் 10 நிமிஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து போட்ட உடனே வந்து அது கட்டி போட்டுடும். போட்ட உடனே நம்ம வந்து அதை வந்து கத்தியில் கட் பண்ணி வச்சிடலாம். நான் நல்லா சமன் பண்ணிட்ட உடனே பார்த்திங்கன்னா, ஃபேன் காற்றுல வச்ச உடனே அது நல்லா கட்டிப்பட்டு போச்சு. உடனே கத்தி எடுத்து நான் ஸ்லேஸ் போட்டுட்டேன். திடீர்னு நமக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடனே செஞ்சு சாப்பிட்ற மாதிரியானது தான் இது. நம்ம கை வச்சு பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குன்னுட்டு. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். பர்ஃபி நல்லா செட் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, உடனே தான் கத்தியால் கட் பண்ணுற பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லேஸ் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணால் போதும். பர்ஃபி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நீங்கள் ஸ்லேஸ் போட்டுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம திரும்பவும் நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச கோடு மேலேயே இன்னொரு வாட்டி கட் பண்ணி போட்டுருங்க. நம்ம பாருங்கள் போடும்போதே அது நகர்ந்து ஓடி வரும் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். நம்ம கட் பண்ணும்போதே வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா செட் ஆகிடுச்சு தேங்காய் பர்ஃபி. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசைப்படும்போது சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். தேங்க்யூ.